சட்டமன்றம் மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க 2023 செப்டம்பரில் மத்திய அரசு சட்டம் இயற்றியது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுவரைவு செய்த பின் இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டது. இதனால் இந்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வரவில்லை. இந்த நிலையில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. எனவே இந்த சட்ட திருத்தத்தை கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் நாரி சக்தி வந்தனா முன்னெடுப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முயற்சிக்கு ஆதரவாக சிறப்பு நிகழ்ச்சி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பாஜக மகளிரணி தலைவி தாமரை செல்வி, பெண்களுக்கு அரசியல் துறையில் சம உரிமை மற்றும் முன்னேற்றம் கிடைக்க இந்த சட்டம் முக்கியமானதாக இருக்கும் என்றும் இதன் அவசியத்தை பொதுமக்களிடையே கொண்டு செல்ல மகளிர் அணி முனைப்புடன் செயல்படும் என்றும் கூறினார். பிரதமர் மோடி பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். பெண்கள் சம உரிமை பெற்று முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்துள்ள அவர் தொடர்ச்சியாக பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை வரவிருக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளார். இதற்கு புதுச்சேரி மாநில மகளிர் அணி சார்பில் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். நாரி சக்தி வந்தன் சட்டம் அப்படின்னா பெண்கள் முன்னேற்றத்திற்காக உள்ள சட்டம்னு அர்த்தம். அந்த சட்டத்தை பத்தி இப்ப எடுத்து சொல்லலாம்னு சொல்லிட்டு நாங்க மகளிர் எல்லாம் வந்திருக்கிறோம். இந்த நாரி சக்தி சட்டம் பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான சட்டம் என்னவென்றால் 33% பெண்களுக்காக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது அவர் 2014 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நமது பாரத பிரதமர் பெண்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். பெண்கள் முன்னுக்கு வரணும், பெண்கள் இதை செய்யணும், பெண்கள். காரைக்கால் மாவட்டத்தில் முக்கிய பிரதான பாரதியார் சாலையில் உள்ள பழமையான கட்டிடம் ஒன்று கடந்த 1 மாதத்திற்கு முன்பு பராமரிப்பு வேலை காரணமாக அதிலிருந்த மதுபான கடை மாற்றப்பட்டு அந்த கட்டிடத்தை இடித்து அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று காலை 11:40 மணி அளவில் அந்த கட்டிடம் திடீரென பலத்த சத்தத்துடன் இடிந்து பாரதியார் சாலையில் விழுந்தது. இதில் சாலையோரம் நடந்து சென்ற வயதான பெண் ஒருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டிட இடர்பாடுகளில் வேறு யாரேனும் சிக்கி உள்ளனரா என்று தீயணைப்பு துறையினர் ஜேசிபி வாகனத்தின் உதவியுடன் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இடிந்து விழும் கட்டிடத்தில் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி ஆரோவில்லில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபானை நினைவாக ஆண்டுதோறும் கலைவிழா நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நேற்று மாலை தொடங்கிய கலைவிழா வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார், ஆதிசக்தி நிர்வாக அரங்காவலர் நிம்மி ரஃபேல் ஆகியோர் ஏற்பாட்டில் தொடங்கிய கலை விழாவை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். முதல் நாள் நிகழ்வாக சரோத் வாத்தியத்தில் சௌபிக் தாத்தா மற்றும் தபாலா வாத்தியத்தில் தேப்ஜித் பதிதுண்டி ஆகிய கலைஞரின் மோனோ ரேகோ என்ற நினைவு கூர்தல் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் வெளி மாநில வெளிநாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், இசை விரும்பிகள், கலைஞர்கள் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். சுமார் 1 மணி நேரத்தில் சரோத் வாத்தியம், தபாலா வாத்தியத்தில் நினைவுகள், எதிரொலிகள், கால சுழற்சிகள் குறித்து இசை மூலம் ரசிகர்களை ரசிக்க வைத்தனர். நிகழ்ச்சி முடிந்ததும் பார்வையாளர்கள் கைதட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உற்சாகம் அடைந்தனர். இந்த நிகழ்ச்சிகளை காண பொதுமக்களுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. And then there are people from outside seen Adishakti's growth, been with us,
supported at every moment. So I will call two people always there in the one special program. We are longing for this for a long time. Finally it materialized. Today's show we open with Monoreko by Aga Khan Music Award winning composer and Saro Michusno Tanvi Murad Ali Khan. புதுச்சேரி அனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக் சூர்யா என்பவரும் அவரது மனைவி ஸ்வேதாவும் திருமணமாகி குடும்ப வாழ்க்கை நடத்தி வந்தனர். இவர்களுக்கு 3 வயது பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக தம்பதியருக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததில் ஆத்திரமடைந்த கணவன் சூர்யா மனைவி ஸ்வேதாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தன்வந்திரி நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குற்றவாளியை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வணிக பயன்பாட்டு LPG சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக டீ கடைகள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளில் விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல், அதாவது தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு டீ விலை 20 ரூபாய், காஃபி 30 ரூபாய் மற்றும் பார்சல் டீ 60 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். சமீப காலமாக வணிக சிலிண்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள கட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு காரணமாக செலவுகள் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் விலையை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர். இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்கள் மற்றும் தினசரி தொழிலாளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் டீ, காஃபி மீது நம்பிக்கை வைக்கும் மக்களுக்கு இது கூடுதல் சுமையாக மாறியுள்ளது. இந்த நிலையில் சிலிண்டர் விநியோகத்தை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடமங்கலத்தில் இருந்து மங்கலம் செல்லும் முக்கிய தார் சாலை மிகவும் சேதமடைந்த நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல இடங்களில் சாலை குழிகளால் நிரம்பி மழைநீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தினசரி பயணத்தில் அவதியுறுகின்றனர். இரவு நேரங்களில் சாலையின் நிலை தெளிவாக தெரியாததால் விபத்து அபாயமும் அதிகரித்துள்ளது. அவசர சேவைகள் கூட இந்த பாதையை பயன்படுத்த முடியாமல் தாமதம் ஏற்படுகிறது என கூறப்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சாலையை உடனடியாக சீரமைத்து பாதுகாப்பான போக்குவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சாலையின் தற்போதைய மோசமான நிலையை காட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Okay. So. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பதிவான 91.23% வாக்குப்பதிவு மேலோட்டமாக பார்க்கும்போது வரலாற்று சாதனையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் பாராட்டத்தக்கதாகவும் தோன்றுகிறது.
ஆனால் இத்தேர்தலில் நடந்துள்ள உண்மையான பண பரிமாற்றங்கள் மற்றும் சமூக விரோத செயல்பாடுகள் இத்தேர்தலை சட்ட விரோதமானதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் பயனற்றதாகவும் மாற்றிவிட்டன. தேர்தல் துறை எடுத்த அனைத்து சிறந்த முயற்சிகளும் நடவடிக்கைகளும் வீணாகி போய்விட்டன. தேர்தல் என்பது ஒரு வாக்காளர் எந்த காரணிக்கும் ஆதிக்கத்திற்கும் ஆட்படாமல் சுயமாக தனது சொந்த சிந்தனையால் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்வதாகும். அப்போதுதான் அது ஒரு நியாயமான மற்றும் நேர்மையான தேர்தலாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட தேர்வு இத்தேர்தலில் நிகழவில்லை. பணம் மற்றும் பரிசு பொருட்களே இந்த தேர்தல் முடிவை நிர்ணயித்துள்ளன. போட்டியிட்ட வேட்பாளர்களில் சுமார் 91% பேர் பணம், பரிசு பொருட்கள் மற்றும் டோக்கன்கள் வழங்கி வாக்குகளை பெற்றுள்ளனர். அதேபோல் வாக்காளர்களில் 91% பேர் இவற்றை பெற்றுக்கொண்டு அதன் ஆதிக்கத்தால் வாக்களித்துள்ளனர். இந்த பண பரிவர்த்தனையே 91.23% என்ற உயர்ந்த வாக்குப்பதிவிற்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. எனவே ஒட்டுமொத்தத்தில் இத்தேர்தல் உண்மையான சட்டப்பூர்வ ஜனநாயகத்தை புதுச்சேரியில் உருவாக்கப் போவதில்லை. புதுச்சேரி அரசியலையும் ஆட்சியையும் பாதித்தவர்களே தங்களது பணத்தாலும் சமூக வேறுபாடுகளாலும் மீண்டும் ஆட்சிக்கு வரவுள்ளனர் என பேராசிரியர் ராமதாஸ் அவரது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.